குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன் நம்ம பார்த்துட்ருக்கோம். isn't it? Inside our earth. Okay. Yesterday we had seen rocks and minerals அப்படிங்கிற ஹெட்டிங்கில் என்னெல்லாம் பார்த்தோம். வாட் இஸ் ராக் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ். What are the types of rocks? Igneous rocks, sedimentary rock and metamorphic rocks. அதில் igneous rocksனால் என்னன்னு பார்த்தோம். Igneous rocks is also called primary rocks. Okay, igneous rocksக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? primary rocks. இந்த igneous rocksம் 2 டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. igneous rocksல எத்தனை டைப்ஸ் இருக்குது? 2 டைப்ஸ். there are 2 types of igneous rocksனு படித்தோம். அது என்னெல்லாம்? intrusive rocks and extrusive rocks. ஓகே, இன்றைக்கி நம்ம அதில் இன்ட்ரசிவ் ராக்ஸ்னால் எப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரசிவ் ராக்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவாம்மா? ஓகே, ஃபர்ஸ்ட் we will see about extrusive igneous rock. எக்ஸ்ட்ரசிவ் igneous rocks. எக்ஸ்ட்ரசிவ் igneous rocksனால் என்னென்னா, எக்ஸ்ட்ரசிவ்னால் என்னது? வெளிவந்த நெருப்பு பாறை அல்லது வெளிவந்த அனல் பாறை அல்லது வெளிவந்த தீப்பாறைகள் அப்படின்னு பேர், இதுக்கு பேர். சரியா? எக்ஸ்ட்ரசிவ் igneous ராக்ஸ்னால் என்னது? வெளிவந்த தீப்பாறைகள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா லாவா, அந்த வால்கனோ வந்து வெடித்து வெளியில் வந்து லாவா வரும் பார்த்திங்களா? அது ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபயர் என்ன கலரில் இருக்கும்? ரெட் கலரில். அந்த கங்கு மாதிரிக்கு வெளியில் வரும் பார்த்திங்களா? அது என்ன கலரில் இருக்கும்? ரெட் கலரில் இருக்கும். அது ஃபயர்லி ரெட் மோல்டன் மேக்மா. அது வெளியில் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே தீ மாதிரிக்கு. அதனால தான் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தீக்குழம்புன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தீக்குழம்புன்னு சொல்லுவாங்க தமிழில். அது அப்படியே வெளியில் அப்படியே என்ன செய்யும்? அப்படியே வெளியில் வரும். எங்கேருந்து? எரிமலையிலோட உள்ளேருந்து அப்படியே வெடித்து முதல்ல வரும்போது சாம்பல் கலரில் குழுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன வரும் அப்படின்னா, அப்படியே தீக்குழம்பாக என்ன செய்யும்? வரும். தீயாக வரும், அனல் கங்காக வரும். அப்படியே வந்து உள்ளேருந்து அப்படியே வெளியில் வந்து அப்படியே எல்லா பிளேஸுக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரிக்கு அதுவுமே கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு என்ன செய்யும் அப்படின்னா, கூல் ஆயிரும். என்ன செஞ்சிடும்? கூல் ஆயிரும். அது கூல் ஆயினோன்னே என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அப்படியே சாலிடாக ஆயிரும். கூல் ஆனோன்னு என்ன செஞ்சிடும்? அப்படியே கட்டிய பாறை மாதிரிக்கு ஆயிரும். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா, எக்ஸ்ட்ரசிவ் igneous ராக்ஸ். எக்ஸ்ட்ரசிவ் igneous ராக்ஸ் எப்படின்னு தெரியுதா? இப்போ எக்ஸ்ட்ரசிவ் igneous ராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாவா வந்து இந்த வால்கனாஸ் வந்து வெடித்து லாவா வந்து வெளியில் வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, ரெட் கலரில் ஃபயர்லி ரெட் மோல்டன் மேக்மா. சரியா? தீக்குழம்பு மாதிரி அப்படியே வெளியில் வருது. வெளியில் வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போகுது. அப்படியே வடிஞ்சு ஆறு மாதிரிக்கு அப்படியே தீ 6 மணிக்கு அப்படி ஆற்றுல தண்ணி போகிறது மாதிரிக்கு இது என்ன செய்யும்? தீ அப்படியே என்ன செய்யும்? கங்கு அப்படியே போகும். போய் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா, அப்படியே கூல் ஆயிடும். கூல் ஆகும்போது என்ன செய்யுது அப்படின்னா, கட்டியாக மாறிடுது, சாலிடாக மாறிடுது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே பெரிய பாறை மாதிரிக்கு என்ன செஞ்சிருதுன்னா ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா, எக்ஸ்ட்ரசிவ் igneous ராக்ஸ். எக்ஸ்ட்ரசிவ் igneous ராக்ஸ். சரியா? Lava is actually fiery red molten magma coming out from the interior of the earth on its surface. When this molten lava comes on the earth's surface, it rapidly cools down and becomes solid. Rocks formed in such a way on the crust are called extrusive igneous rocks. சரிதான்? நம்ம அடைஞ்சிருந்தது கரெக்டு தானே? ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, இந்த ராக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரைண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதாவது மாவு மாதிரிக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பசால்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? பசால்ட். அதே மாதிரிக்கு டெக்கான் பிளாட்டியும் இருக்குது பார்த்தீங்களா? டெக்கான் பிளாட்டினா தக்கான பீடபூமி அப்படின்னு அர்த்தம். டெக்கான் பிளாட்டினா என்னது? தக்கான பீடபூமி. இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த டெக்கான் பிளாட்டி வந்து எக்ஸ்ட்ரசிவ் igneous ராக்ஸ் தான். த டெக்கான் பிளாட்டியூ இஸ் மேட் அப் ஆஃப் பசால்ட் ராக்ஸ். இந்த எக்ஸ்ட்ரசிவ் igneous ராக்ஸ் தான் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, பசால்ட் ராக்ஸ்ன்னு சொல்லுதாங்க. இதுக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னா, டெக்கான் பிளாட்டியில் இருக்கக்கூடியது எல்லாமே பசால்ட் ராக்ஸ் தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா,
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸ். இந்த இன்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து வேல்கனாஸ் வந்து வெடிக்கும் பார்த்திங்களா, வெடிக்கும்போது லாவா வந்து வெளியில் வராமல் உள்ளேயே எர்த்துக்கோட டீப்லையே என்ன செய்யும் அப்படின்னா உள்ளே வடிஞ்சு உளுந்து அப்படியே கூல் ஆகி என்ன செய்யும் அப்படின்னா ராக்காக வந்து என்ன செஞ்சிடும் மாறிடும். அப்படியே சாலிடாகி அப்புறம் என்ன செய்யும் ராக்காக வந்து மாறிடுது. இதுதான் என்ன அப்படின்னா இன்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸு. அந்த லாவா வெளியில் வராமல் உள்ளேயே வடிஞ்சு உளுந்து அப்படியே கூலாகி சாலிடாக ஆகிடுது. அப்போ அது என்னது அப்படின்னா பாறையாக மாறிடுது. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா இன்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட். நம்ம கிரானைட் கல்லுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்கெலாம் ஃப்ளோர் போடுவோம் பார்த்தீங்களா, இப்போ வீட்டுக்கெலாம் நிறைய புது வீடு கட்டினா ஃப்ளோர் போடுதாங்க, கிரானைட் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிக்கு நம்ம கிச்சன்லலாம் இந்த டாப் போடுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே கிரானைட் கல்லில் தான் போடுவாங்க. இந்த பாறை வந்து எதுலேருந்து நமக்கு கிடைக்கும், அந்த இன்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸ் தான் நம்ம என்ன செய்தோம் கொஞ்ச நாள் கழிச்சு கிரானைட் கல்லாக வந்து என்ன செய்தோம் நம்ம வந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ எக்ஸ்ட்ரசிவ் ராக்ஸ் எப்படி வருது, இன்ட்ரசிவ் ராக்ஸ் எப்படி வருது நம்ம பார்த்தாச்சு. எக்ஸ்ட்ரசிவ் ராக்ஸ் வந்து அந்த லாவா வந்து வெளியில் வந்து அப்படியே கூல் ஆகி சாலிடாகி பாறையாக மாறிடுது. இது எக்ஸ்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸு. இன்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸ் வந்து லாவா வந்து வெளியில் வராமல் பூமிக்கு உள்ளேயே இருந்து அப்படியே பாறையாக ஆயிடுது. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா இன்ட்ரசிவ் ராக்ஸ். எக்ஸ்ட்ரசிவ் ராக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பசால்ட். அந்த பசால்ட் பாறைகள் எதுன்னு கேட்டால் டெக்கான் பிளாட்டியில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இன்ட்ரசிவ் ராக்ஸுக்கு வந்து என்னது எக்ஸாம்பிள்னு கேட்டால் நம்ம கிரானைட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், செடிமெண்ட்ரி ராக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்க, ராக்குக்கு வந்து உயிர் இருக்கா இல்லையா? எஸ், உயிர் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆற்றுக்கெல்லாம் குளிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பாறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சிறுசாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரிக்கு என்ன அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் அதில் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்படிலாம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாறை சிறுசாகவே இருக்காது. அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது பெரிய பாறையாக வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். என்னால் கண்கூட நாங்கள் பார்த்துருக்கோம். சரியா? இப்போது நாங்களாம் ஆற்றுக்கு குளிக்க போகும்போது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில் ஒரு பாறை இருந்துச்சு, நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். இப்போ அது வளர்ந்து பெரிய பாறையாக ஆகிடுறதுக்கு பேரே யானை பாறைனே வச்சுட்டாங்க. அவ்வளோ பெரிய பாறையாக என்ன செஞ்சுட்டு அப்படின்னா வளர்ந்துட்டு. ஸோ பாறை என்ன செய்யும் அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதில் இருந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம். இப்போது ஒரு 2 பாறை பக்கத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 பாறையுமே இப்படி வளரும்போது என்ன செய்யும் அப்படின்னா அது 2யுமே உரசும். அப்படி தானே உரசிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா அது சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக என்ன செய்யும் அப்படின்னா ப்ரோக் ஆகி கீழே வந்து விழும். சின்ன சின்ன துண்டுகளாக வளரும்போது ஒன்று உரசி அதிலேருந்து சின்ன சின்ன துகள்களாக வந்து என்ன செய்யணும் கீழே வந்து விழும். அந்த ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே செடிமெண்ட்ஸாக ஆயிரும். செடிமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல போய் வந்து தங்கிடுது. இது என்ன செய்யும் அப்படின்னா அந்த காற்றுல வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த விண்டு வாட்டர் இதால் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகிடுது. சரியா? இப்போது இங்கே மனசில் வச்சுக்கிடணும். இப்போது 2 பாறை இருக்குது, அந்த 2 பாறையிலேருந்து நிறைய துகள்கள்லாம் கீழே விழுந்திருக்கு. அப்போ என்ன செய்யுது, ஆற்றுல அப்படியே வெள்ளம் வரும்போதுனாலும் சரி அல்லது காற்றடிக்கும் போதுனாலும் சரி என்ன செய்யுது அப்படின்னா அதை அப்படியே கொண்டுட்டு போய் இன்னொரு இடத்துல போய் என்ன செஞ்சது அப்படின்னா அப்படியே படிய வச்சிருந்தது. செடிமெண்ட் ஆகி செடிமெண்ட்னா அப்படியே தங்க வச்சிருந்தது. இது என்ன செய்யுது அப்படின்னா நாள் ஆக 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 ஒரே இடத்துல போய் அப்படியே படிஞ்சு லேயராக மாறிடுது. இது கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு ராக் மாதிரிக்கே ஆயிடுது. இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக். இதுக்கு பேர் தான் என்ன பேர், செடிமெண்ட்ரி ராக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ஸ்டோன், மணற்கல். இப்போது நீங்கள் ஆற்றுக்கு குளிக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில கல்லை எடுத்திங்கன்னா அப்படி உரசுனா அப்படியே மாவாக போயிடும். உங்களுக்கு நீங்கள் தெரியும், அது வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும், சின்ன சின்ன கல்லாக கருப்பு கலரில் இருக்கும். அதை எடுத்து சும்மா ஒரு கல்லில் இப்படி உரசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன துகளாக அப்படியே ஒடிஞ்சு போயிடும். இது சாண்ட்ஸ்டோன். இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாண்ட்ஸ்டோன். அதே மாதிரி தான் இந்த பாறையும் ஆகும். அந்த பாறை வந்து மற்ற பாறைகள்லாம் உடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பாறையை உடைக்கணும்னா ஈஸியாக வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா உடைச்சிருவாங்க. சரியா? இதில் வந்து திஸ் ராக்ஸ் மே ஆல்சோ கண்டெயின் ஃபாசில்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஒன்ஸ் லிவ்டு ஆன் தம். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆற்றுல வந்து இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் படிஞ்சு போய் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த ஆற்றுல வந்து நிறைய வந்து பிளான்ட்ஸ் இருக்கும்ல, தாவரங்கள்லாம் இருக்கும்ல, அந்த சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்கும், அது அப்புறம் சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் இருக்கும்ல, அதுவும் இறந்து போய் அப்படியே ஒரே இடத்துல போய் என்ன செஞ்சிடும் அப்படியே படிஞ்சிடும்.
இந்த ஆற்றுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீன் சாவுது. அப்புறம் ஆற்றுல நிறைய செடி கொடிகள்லாம் வளரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆற்று ஓரம்லாம் நிறைய வந்து செடி கொடிகள்லாம் வளரும். இதெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அப்படியே வெளில வரும்போது ஒரு இடத்துல போய் அப்படியே படிஞ்சிடும். அங்கே ஆல்ரெடி அந்த செடிமெண்ட், அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் தங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது தடுப்பு மணிக்கு தானே இருக்கும். அது ஏற்கனவே அது பாறையாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பாறையில் போய் மோதி என்ன செய்யணும், அப்படியே அதுலேயே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், மேலே 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அனிமல்ஸு, பிளான்ட்ஸு இதெல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன பூச்சி, புழு அதெல்லாம் இறந்து போய் அதிலே என்ன செய்யணும் அப்படின்னா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பாறை வளருதுன்னா அதில் பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் போய் செத்து கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், தங்கி போய் இருக்குது. திரும்ப இன்னொரு தடவை வெளில வரும்போது திரும்ப என்ன செய்யும் அப்படின்னா நிறைய பாறைகளை வந்து அப்படியே கொண்டுட்டு வந்து அதுக்கு மேலே அப்படியே படிய வச்சிடும். இப்படியே என்ன செய்யும் அப்படின்னா படிஞ்சு ஒரு பெரிய பாறையாக வந்து மாறிடும். இதெல்லாம் ஆகுறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகாது, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும். ஓகேவா? அப்படியே படிஞ்சு சப்போஸ் ஒரு 100-200 வருஷங்களாவது ஆகும். அப்படியே படிஞ்சு ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால தான் அந்த பாறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக சாண்ட்ஸ்டோன் சொல்லுதோம்ல, கொஞ்சம் ஈஸியாக உடைக்கிறத மாதிரிக்கு என்ன செய்யும் இருக்கும். ஓகேவா? இப்போ செடிமெண்ட்ரி ராக்கும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? எக்ஸ்டென்சிவ் ராக்ஸ் பார்த்துருக்கோம், இன்ட்ரெஸ்டிவ் ராக்ஸ் பார்த்துருக்கோம், செடிமெண்ட்ரி ராக்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் எதை பற்றி பார்ப்போம்? மெட்டாமார்பிக் ராக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? மெட்டாமார்பிக் ராக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு யூசஸ் ஆஃப் ராக்ஸ் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். அதோட இந்த லெசன் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவாம்மா? சரி, இப்போ ராக்ஸ் அண்ட் மினரல்ஸில் என்னெல்லாம் படிச்சிருக்கோம் தெரியும் பார்த்தீங்களா? ஸ்டார்டிங்கில் மேடம் சொல்லிட்டேன். ராக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் பார்த்துருக்கோம். அதில் வந்து இக்னியஸ் ராக்ஸ்னால் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? டைப்ஸ் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். அதில் எக்ஸ்டென்சிவ் ராக்ஸு, இன்ட்ரெஸ்டிவ் ராக்ஸ்னால் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதை எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸ் போதும். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். கிளாஸை நல்லா கவனிச்சுட்டு புக்கை ரீட் பண்ணி விட்ருங்க, அப்படியே விட்டுறாதீங்க. நான் ஏன் இந்த ஹெட்டிங்கை திரும்ப சொல்லுதோம்னா, இதில் இருந்து 2 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வருது. ஓகேவா? அதனால தான் திரும்ப நான் இதை சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.